கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை உங்கள் வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் எல்லா சனிக்கிழமையிலும் 7:30 7:45 வரையிலையும் அடியானுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். அநேகர் அடியானுக்கு தொலைபேசியின் மூலமாக, பிரதர் நீங்கள் கூறின வார்த்தையின் நிமித்தம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றேன், எனக்கு அற்புதம் நடந்தது, ஆறுதலாக இருந்ததுன்னு அநேக கடிதங்கள், அநேக ஃபோன் கால்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த மாலை நேரத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது இந்த நம்பிக்கை டிவியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அவனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தராலே கதவு திறக்கப்படும் என்று நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் துரோவா பட்டணத்தில் வந்து நிற்கையில் கர்த்தராலே அவனுக்கு கதவு திறக்கப்பட்டதாம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஏதோ ஒரு காரியம் அங்கே மூடி இருக்கிறதுனால தான் கர்த்தரால எனக்கு கதவு திறக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு மூடப்பட்ட எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஏப்ரல் மாதம் திறக்க போகிறது என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஷபா ரபா லாபா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தரால் திறக்கப்பட போகிறது. இவ்வளவு நாளும் என் வேலைக்கான கதவு திறக்கப்படலை பிரதர், என் கற்பம் இவ்வளவு நாள் திறக்கப்படலை பிரதர், என்னுடைய வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான விசா இன்னும் அப்ரூவல் ஆகலை பிரதர், எதெல்லாம் அடைக்கப்பட்டதா இருக்கிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், திறக்கப்பட போகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் அவனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் இங்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். பவுல் என்கிற தேவ மனிதன் எபேசு பட்டணத்தில் நிற்கும் போது பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் அவனுக்காக திறந்தாராம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு எந்த கதவும் திறக்கல, எல்லா கதவும் மூடிதான் இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், பெரிதும் அனுகூலமான கதவை ஆண்டவர் உனக்காக திறக்க போகிறார். தேவ பிள்ளையே, மறந்து விடாதே. ஆனாலும் விரோதம் செய்கிறவர்கள் அநேகராம். அந்த கதவை நீ திறக்க கூடாதபடி, அந்த கதவுக்குள்ள நீ போகக்கூடாதபடி அநேகர் விரோதம் செய்தார்களாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் தடுத்தாலும் சரி, யாரெல்லாம் எதிர்த்தாலும் சரி, அவர்களின் நடுவே தான் உனக்காக நான் சில வாசல்களை திறக்க போகிறேன். ஷபா ரபா லபா. பவுல் என்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். பால் அவர் பேர். ஊழியத்து நிமித்தம் எல்லா வாசல்களும் எனக்கு அடைக்கப்பட்டதுன்னு கவலையோடு இருக்கிறையா? திரவியம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் காட்டுகிறார். ரீகா சந்தாரா பாலாபா. எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க பிரதர்,
என்னுடைய உயர்வுகளை எல்லாம் தடுத்துட்டாங்க பிரதர், எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லையேன்னு கவலையோடு இருக்கிறையா? இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், விரோதம் செய்கிறவர்களின் நடுவிலேயே பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் உனக்கு திறந்து விட போகிறார். தேவ பிள்ளையே, மறந்து விடாதே. ஷபா ரபா லாகா. ஒரு கதையை ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மொக்க கதை தான், ஆனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு நாள் பச்சோந்தி ஒன்று ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு செத்து போயிடுச்சான். அப்போது அந்த பச்சோந்தி ஏன் செத்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். யாருக்குமே அது செத்ததோடைய காரணம் தெரியலையா. எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப களைத்து போய் நிற்கும்போது அந்த பச்சோந்தி எழுதின லெட்டர் காற்றுல பறந்து வந்து ஒருத்தவங்களுக்கு கிடச்சதான். பச்சோந்தி செத்து போன காரணத்தை அதில் எழுதி வச்சிருந்துச்சான். என்ன எழுதி வச்சிருந்துச்சான் தெரியுமா? நிறமாறும் போட்டியில் நான் மனிதனுடன் தோற்று போய்விட்டேன், அதனால் என் வாழ்க்கையை முடிக்கிறேன்னு எழுதி வச்சிருந்துச்சான். பாருங்க, அந்த பச்சோந்தி இடத்துக்கு தாங்க மாறும் கலரு. ஆனால் இந்த மனுஷனை பார்த்து அதே சாகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சான். இன்னைக்கு மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்கங்க, மனிதர்கள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உனக்காக ஒரு கதவை திறக்க போகிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். வேதத்திலையும் ஆண்டவர் ஒரு சிலருடைய கதவை திறந்தார். அதை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் அவனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவு உண்டதாம். இன்னைக்கு பேதுருவை சிறைச்சாலையில் போட்டாச்சு. சபையார் யாவரும் அவனுக்காக ஊக்கத்தோட ஜோம் பண்ணின போது பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே தேவதூதன் போய் பேதுருடைய விலா எலும்பை தொட்ட போது அவன் சங்கிலிகளெல்லாம் அருந்து அவன் ஜெயிலிருந்து வெளியே வரும்போது வந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவன் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அந்த கதவு தானாய் திறந்ததாம். ஷபாரபா லாபா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ முட்டிக்கிட்டு இருக்கிற கதவு, தட்டிக்கிட்டு இருக்கிற கதவு இதுவரையும் திறக்கலனா இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறேன், இந்த மாதம் உனக்கு தானாய் திறக்கப்பட போகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஷபா ரபா லாபா. தானாய் திறக்கப்பட போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தானாய் திறக்கும். அழுது பார்த்துட்டியா? முட்டி முட்டி பார்த்துட்டியா? தட்டி தட்டி பார்த்துட்டியா? உனக்கு திறக்கலையா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தானாய் அது திறக்கப்பட போகிறது. ஷபா ரபா லாபா. சில நாட்களாய் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன் பிரதர், சில நாளாய் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிரதர், சில நாளாய் கற்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தானாய் அது திறக்கப்பட போகிறது. இன்னும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே இப்படி எழுதி இருக்கிறது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையின்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டதுன்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டதாம். உடனே என்பதற்கு 2 வார்த்தை இருக்கு. ஒன்று இம்மிடியட்லின்னு இருக்கு, ஒன்று சடன்லின்னு இருக்கு. அப்போ சீக்கிரமாகவோ வேகமாகவோ உனக்கு ஒரு கதவை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து பவுலும் ஷீலாவும் துதித்து பாடினது போல நீ துதித்து பாடிக்கொண்டிரு, உடனே கதவு திறக்கும். நான் நாளைக்குன்னு சொல்லலை, நாளை கழிச்சுன்னு சொல்லலை. நீ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். உன்னுடைய கட்டு
கட்டி அப்படியே கரைந்து போகும். ஷபரபாலாபா, உன் வேதனை மாறி போகும். வீட்டுக்குள்ளே யாராவது பிசாசனுடைய கட்டுகளிலே இருந்தால் அடியானுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை சுட்டரிக்கிற அக்கினி இறங்கி அவைகளை எரிக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரால இந்த மாசம் உங்களுக்கு கதவு திறக்கப்படும். கவலைப்படாத, நீ உடைக்க வேண்டாம், நீ சாவியை தேட வேண்டாம், அவரே உனக்கு கதவுகளை திறந்து தருவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு நேரத்திற்காக நன்றி. யாரெல்லாம் அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கதவுகள் திறக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். யார் மூடியிருந்தாலும், யார் அடைத்திருந்தாலும், யார் மாந்திரிகத்தின் கயிறினாலே கட்டி வைத்திருந்தாலும் அவைகளெல்லாம் உடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா சனிக்கிழமைகளிலையும் 7:30 என்னுடைய செய்தி வெளியாகிறது. அது மட்டும் இல்லை, எல்லா நாளும் காலையில் 5 மணிக்கு அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப்பில் என்னுடைய செய்தியை பார்க்கலாம். என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் ஆவியானவர் ஏவனார்னா சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே, தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும்.